எல்லாருக்கும் வணக்கங்க. நான் தான் கண்டிப்பா பேசுறேன். இப்ப உங்களுக்கு ஒரு விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு நினைச்சிருந்தேங்க. இது நம்ம வயசுக்கு நான் உங்களுக்கு எல்லாத்தையும் அறிவுரை சொல்லணுமா, ஒரு மோட்டிவேஷன் உங்களுக்கு போடணுமான்றது எனக்கு தெரியல. ஆனா எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த எல்லாரும் சொல்லணுன்ற ஒரு எண்ணம் நம்மளுக்கு இருந்துட்டு இருந்தது. நான் மேக்சிமம் இப்போ நம்ம ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றோம். நம்ம பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த பிசினஸ் நம்ம எப்படி பண்ணணும் என்றதை வந்து நல்லா உங்ககிட்ட விளக்கத்தை சொல்றதுக்காக தான் ஒரு வீடியோ போடணும்னு நினைச்சேங்க. நம்ம ஸ்டார்டிங்ல ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றோம், அந்த பிசினஸே வந்து டிஃப்ரெண்டா இருக்குங்க. எப்படி இருக்குன்னா, நாம செய்யற தொழில், நாம செய்யற பிசினஸ் அடுத்தவங்களுக்கு எப்படி தெரியும்னா, இது என்ன பிசினஸ், இதுல என்ன வேலை இருக்கு, இதுக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னு தெரியாத பிசினஸா இருந்ததாங்க அடுத்த லெவலை நோக்கி நம்ம போயினே இருக்க முடியும். ஏன்னா வந்து இப்ப நம்ம நிறைய உங்களை எல்லாருமே சொல்றது ஒண்ணு ஒண்ணுதாங்க, ஆளுக்கு ஒரு தொழிலை தேர்ந்தெடுத்துங்க. உங்களுக்கு என்ன தெரியுமோ, யாருக்குமே ஒரு விஷயம், ஒவ்வொரு மைண்ட் செட் எல்லாருக்குமே இருக்குங்க. அவங்களுக்கு இருக்கிற மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, அவங்களுக்கு அருமையான ஒரு திறமை இருக்கும். அந்த திறமை எப்படி இருக்குன்னா, உங்களுக்குள்ளே தெரியாம இருக்கும். அந்த திறமையை முதல்ல வெளிக்கொடுத்து எடுத்துட்டு வந்துருங்க. எடுத்துட்டு வந்துட்டு அதுல என்ன உங்களுக்கு தெரியுமோ அதை மட்டும் ஸ்டார்ட் பண்றீங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து என்ன பண்ணணும் யோசனை, அதுக்கு அடுத்த லெவல்ல நம்ம ஒரு ஸ்டெப்பா போயினே இருக்கலாம். புரியுதுங்களா? இப்ப நான் அதான் சொன்னல உங்ககிட்ட ஆல்ரெடி, நான் மிஷினரியை வாங்கி நான் விவசாயிகளுக்கு ஓட்டினே இருந்திருக்கலாம். ஆனா நம்ம அப்படி நினைக்கல. அடுத்து நம்ம என்ன பண்ண யோசனை தான் மிஷினரி தயாரிக்கிற அளவுக்கு நம்ம வந்திருக்கோம். உங்களுக்கு ஆல்ரெடி வீடியோ சொல்லியிருக்கேன். உங்களுக்கு விளக்கத்தை ஒண்ணு சொல்லிடுறேங்க. நாம போற பாதை வந்து ஒரு கொடூரமான பாதையா இருக்கும். போற வழி போல கரடு முரடு, முள்ளு, அதுக்கப்புறம் அந்த தாண்டி அண்டான பாதையை தாண்டறதுக்கு பாதையே இருக்காது. அந்த பாதையை போல நாம தான் உருவாக்கணும். போற வழி போல நம்மளுக்கு எல்லாமே கஷ்டம் தான் வரும். ஆனா அந்த போற எண்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த எண்டை நம்ம அடையும் போது தான் தெரியும் நாம செய்யற பிசினஸ் வந்து ஓகே, நம்ம அந்த இடத்துல கரெக்டான அச்சீவ்மெண்ட் தான் இருக்கிறோம், அந்த இடத்துல நம்ம கரெக்டா போய் சேர்ந்துட்டோம். அங்க போய் நின்று பார்க்கும்போது அது தெரியும் நம்ம எல்லாம் கரெக்டா பண்ணிட்டு இருக்கனே. ஆனா அதனாலதான் சொல்றேங்க, நம்ம வந்து எந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் கொஞ்சம் கஷ்டமா தான் தெரியும் ஸ்டார்ட் பண்ணும்போது. அதுக்கப்புறம் போக நம்மளுக்கே மைண்ட் செட்ல ஃபுல்லா கம்ப்ளீட்டா நம்மளுக்கு வந்து ஓகே, நம்ம பண்றது ஓகே தான், இதே நம்ம நோக்கி போயினே இருக்கோம், இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணு சொல்லிட்டு யோசிச்சுனே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்போம். கண்டிப்பா ஒரு தொழில பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது கரெக்டா பார்த்து ஸ்டார்ட் பண்ணீங்க. ஏன்னா உங்களுக்கு எப்பதான் வந்து எந்த வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் இல்லாம எல்லாரும் நல்லா இருக்கணும், நம்ம லைஃப்ல எல்லாருமே வேணும் அப்படின்னு நினைச்சு நம்ம வாங்கினா லைஃப்ல ஃபுல்லா செட்டில் ஆயிடலாம். கண்டிப்பா நம்மளுக்கு பொறாமன்றது இருக்கக்கூடாதுங்க. நம்ம கூட இருக்கிறோம் எல்லாரும் எவ்வளவு நல்லா இருக்கிறோம் நம்ம நினைக்கிறோமோ, அடுத்தது நம்ம எல்லாரும் அவங்க எவ்வளவு நல்லா இருக்காங்களோ, நம்ம கூட வேலை செய்யற பசங்களா இருக்கட்டும், நம்ம எல்லாம் யாரா இருந்தாலும் அவங்க எவ்வளவு நல்லா இருக்காங்களோ அப்பதான் நான் நல்லா இருப்போம். அத மாதிரி யோசிச்சு வாழுங்க. நன்றி, வணக்கம்ங்க.